ஒரிஜினாவை பற்றி மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆளுங்கட்சியை சம்பந்தம் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கின்றார். காட்டுவதும் ஆளுங்கட்சியை பற்றி தப்பான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விமர்சனத்தை வைத்திருக்கிறார். மச்சாங்குள்ளேயே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கிட்டு ஆதவர்ஜினா, இங்கிட்டு புசியானந்த், இந்த ரெண்டு கோமாளிகளை வைத்துக் கொண்டு இவர் அரசியல் ஜெயிப்பார் என்று விஜய் கனவு காண்டு கொண்டிருக்கின்றார். இப்போ விஜயகாந்த் போன்றவர்கள் பாத்தீங்கன்னா அரசியலை அன்றும் எதிர்த்தார், ரெண்டும் எதிர்த்தார், மரண தருவாயிலும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தெளிவாண்ட கடைசியிலும் டிஎம்கே சேரவே இல்லை. டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தாலும் அரசியலுக்காக விமர்சனம் வைத்தார். இந்த துரோகங்கள் வெளிப்படுகின்றது. அடுத்த கட்ட தலைமுறைகள் நட்பின் அடிப்படையில் சூழ்நிலை கேப்டனுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுனால சில பாராட்டுகள் இருந்தாலும் கடைசி நிமிடம் வரலும் அவர் அந்த ஸ்டாண்டில் நின்னார். அந்த வைராக்கியமும் அந்த உண்மை என்பது விஜயிடமோ இல்லை மக்கள் நாயகன் கமலஹாசனிடமோ இல்லை என்பதுதான் உண்மை. எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம கொண்டு போய் எந்த ஒரு ஆளுங்கட்சியிடமோ அடவு வச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கின்றது நண்பர்களே. ஆகவே உண்மையானவர்கள் யார், உழைப்பவர்கள் யார் அப்படி என்பதை விஜய் அடையாளம் கொள்ள வேண்டும். உண்மையான கொள்கையை நல்லவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பியும் சொல்கின்றேன், ஆதவர்ஜுனா, புசியானந்த் போன்றவர்களை வைத்துக்கொண்டு தாவாக்கா எந்த விதமான பெரிய முன்னேற்றத்தையுமே பெரிய முதலமைச்சர் கனவையுமே அடைய முடியாது. இவர்கள் ரெண்டு பேருமே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளார்கள்.